இட்லி எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்கணும்னா மேக்னஸ் ஃபேமிலி சேனல் தான் பார்க்க போகிறோம். ரீசெண்டாக போட்ட வீடியோ தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? அண்ணன் மும்மரமா வேலை பார்த்தாரு. ஹேண்ட்லாக் உடைக்கணும், ஒயரை கழிக்கணும், ரெண்டையும் சத்தி ஐயோ திருடுறாரா? பரவுதான் கேமரா கேமரா என்னண்ணே ஓரமா நிறுத்துறது இல்ல, விதிகளை மதிக்கணும். கேமராவுக்கு அவ்வளவு பயம். வணக்கம் மக்கள், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது கண்ணா பின்னாடி களவாடி அளப்பறை ஆட்டையை போட்டு மொக்க வாங்கி மாட்டிக்கிட்ட முரட்டு திருடர்களோட சம்பவம். பங்கமா பிளான போட்டு பல்பு வாங்கி மாட்டிக்கிட்டு சின்ன பின்னமான சிரிப்பு திருடர்கள் சிக்கி இருக்காங்க உங்களுக்கு காட்ட. சரி, கலாய்க்கப்பட வேண்டிய களவாணிகளை காணொலிக்குள்ள கூட்டு போய் காட்டணுங்கிறதுனால அங்க பஞ்சு முட்டாயை பாக்கெட் பண்ண பல மணி நேரம் போராட்டம். கைய வச்சா பஞ்சு முட்டாய் இருக்கிறதுக்கா? தொண்டு பீடி தூக்கிரவாடி பார்க்கல, கதவெல்லாம் தேக்கல செஞ்சது போல கடைசி வரைக்கும் தேய்ச்சிட்டு தான் இருந்தாப்ல. அங்க கள்ள நரி மொல்லமா வந்தது. ஆர்டர் அன்அவைலபிள். பஞ்சு ரிசீவ்டு, பார்சல் டெலிவரி. மாட்டிக்கிட்டாரா? ஐயோ, அப்படியே கேஷுவலா போற போக்குல வாங்கம்மா வாங்க வாங்க நம்ம ஊர் தான். தேங்காய் 20 ரூபாய் தாங்க. நாட்டா? கடை மூணதுக்கு அப்புறம் திறக்க இந்தியா தான். கடை உடைக்கிறோம், கல்லாப்பேட்டியை துடைக்கிறோம், அதான் பிளான். அத சொல்லு. எடுத்துட்டேன் கல்லு. என்னய்யா ஜிம்முக்கு போறியா என்ன? மசில்ஸ் பொடப்பா இருக்கு. அட போடா, உடனே கிளம்பணும். அது ஜிம்மெல்லாம் இல்ல, அலரம் அடிச்சா பார்த்த உடனே தெரிஞ்சது. அவங்க டைமிங் சரியில்லை. மணி 12:30 ஆகுது. சார் மணி 12:30 ஆகுது. 1:30 ஆனாலும் ஒண்ணே விட போறது இல்ல, அள்ளி போறேன். வெளில போயிட்டாரு. ஐயோ 12:30 மணி சாத்திட்டு போயிட்டாரு. நான் லஞ்ச் பாக்ஸ் எடுத்துட்டு வரலையே. ஐயோ எப்படி தெரியும்? வெங்காயம் உள்ள வந்தாருன்னா கிளம்பும் போதுதான் பொட்டி பொறுமை இல்ல. ஐயா டைம் டிராவல் பண்ணி வந்துகிட்டு இருக்கேன். சரி, உலகத்தை காப்பாத்த உங்க பொட்டி எடுத்துக்கிறேன். அந்த பொட்டிங்க இதாங்க உங்க பொட்டி இல்லையா? அது அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்பட முட்டு சந்தில மொரட்டு பிராக்டிஸ் பண்ணாரு. தூக்கி அடிச்சிட்டாருங்க. ஐயோ அந்த திருங்குற ஸ்டைல திருடு நான் பார்த்தேன்ல. 368 டிகிரில வேற லெவல் திருடண்டா. ஒரு டிங்கு எவ்வளவு ஸ்மூத்தா போகுது பாருங்க. ஒரு ட்ரை பண்றாரு, டைமிங் கரெக்ட்டா. புரியுதா? அவரோட பைக் விளையாண்டுட்டு இருக்காரு போல இருக்கு. திருட்டு கம்யூனிட்டி தாங்க. அப்படியே அதெல்லாம் கண்டுபிடிக்குது. அங்க லைவ்லயே லவட்டா வந்தாங்க. இளமை எங்க எப்படி போயிட்டு இருக்கு சொல்லுங்க சுமேஷ். அதாவது சுமேஷ் சொல்லுங்க, அதுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா சில்ட்ரன் ஐடியா சிறப்பு செய்திகள் இருக்கு. இவர்கிட்ட திருட வந்துட்டாங்களா? அவங்க ரோட்ல வச்சு ரீல்ஸ் எடுக்க தூக்கிட்டு போறாங்க. அத பத்தியா? ஆபத்து 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 ஆபத்து. ஷட்டர் குள்ள என்ட்ரி கொடுத்தவரு பகவான் போட்டோவை தட்டி விட்டாரு. என்ட்ரி கொடுத்துட்டோம்ல. அங்க பாரு. ஐ அம் சாரி பகவான், கரக்கான வேண்டதெல்லாம் கண்டுக்காதீங்க. நீங்க தான் அதுல எனக்கு துணையா இருக்கணும். என்ன பகிர்ந்து விடுவேன். அண்ணன் அள்ளிப்படம் வந்திருக்காரு. என்ன செட்டு மணக்கும் மனம் மணக்கும். சரி எதுக்கும் எடுத்து வையே. சட்டை பிரிச்சுட்டாங்க. மணக்கவே இல்லை சார். அவரு பொடி விரும்பி அப்படியே மலை சாரல் மாதிரி ஆரம்பிச்சு கரமழை பெய்ஞ்சு புயல் ஃபோர்ஸா அடிச்சு கரை ஒதுங்கிருச்சு. மாஸ்க் வாங்கணும்னு ரூல்ஸ் என்ன? பேக்க மாட்டிட்டு வருவியா, எடுத்து வைக்கிறியா, எடுக்கவா, எல்லாம் 250 துணி பை டைட்டா இருக்கு பாவீங்க. அதுல ஓட்ட போட்டு கூட வந்திருக்கலாம். என்ன பண்றான்? ஜிம்முக்கு போறீங்களா? பேக் இன்னைக்கு தப்பிச்சு என்னக்கா சாப்பிடுறீங்க? இருக்கவே முடியல. அண்ணன் கார் சேதப்படுத்தினாரு, போலீஸ் கரையப்படுத்தினாரு. சார்ஜ் பண்ண 28 நாள் தான் வருது, மிச்ச 2-3 நாள் ஊழலா. சைக்கோஸ் இருக்கும் போல இருக்கு. அல்பாபோஸ் இங்க இருந்தாலும் வாங்க, ஒரு என்டர்டெயின்மென்ட் சிங்க இருக்கு. ராணுவத்தை அனுப்புனா பரநிலை வந்தா ஆட்டைய போட்டதோட ஓட்ட முடிக்க வாங்கடா வாங்கலாம், வாங்கடா வாங்கலாம். அவரு பார்க்கல, தமிழ் என் தங்கச்சி அல்ல. அங்க அழிஞ்ச உயிரின ஆட்டைய படம் வந்தது. ஆட்டைய படம் வந்துச்சா? சாண்டா கிளாஸ் ஷார்ட் கன்னோட வந்தது. வீடா ஒழுங்கா சுட்டேன் ஜிங்கிள் ஆட்டைய படம் எப்படி வந்திருக்காங்க? கேக்கலனா இந்த பொண்ணியோட போன்காலி நினைக்கிறேன். என்ன ஃபாலோ பண்ணுங்க. பொண்ணுக்கு ஃபாலோ பண்ணோம். ஃபாலோ பண்ணுங்க. ட்ரெயின்ல அப்படிதான் இருக்கும். Black and whiteல ஒரு போனை பாக்கும்போது உங்களுக்கு செல்வம் வந்து சேரும், கை விட்டு போனதெல்லாம் கை
இந்த வாரம் அந்த திருடுறதுக்கு தான் ஏதோ சரியில்லையே. மாட்டிக்கிட்டு. இங்க வா. அடிப்பீங்களா ப்ரோ? ஆஃப் கோர்ஸ் அடிப்பேன். ஐயோ, ஐயோ. விவரம் வரான் தெரியாதவன் பாரேன். தான் போடுவான். அண்ணனுக்கு பாக்ஸே போதும். அப்போ எப்படி பாப்பாரு? ஏய், என்னடா நீங்க பாத்துட்டாங்க, மூஞ்சி தலையை பாத்துட்டாங்க. விட்டு ஒரு மாதிரி நடந்து அவரே பாக்குறாரு கேமராவை. ஏன்டா படப்பா இருக்கு? உங்களுக்கு தெரியாதுங்களா? அதேடா ரெண்டு இருக்கு. தொடச்சிட்டீங்க. உள்ள எடுத்து வச்சிருக்காயா? அவன் ஏன்டா கையை மறைச்சு வச்சிருக்கான்? கை முறுக்கு பாக்கிட்டுங்க ஐயா. ஆங்கிலேய அக்காவை அமுக்கிட்டாங்க அங்க. இது ஏதோ கெத்துக்காக திருடுங்க இதுதான். ஐயோ பக்கத்து கடையில ஆங்கிலேயம் போனாரு. கத்தி. ஆவத்து. என்ன பாருங்களா? பொறுக்குவோம். ஆஃபர் முடியறதுக்குள்ள போங்க மாட்டிட்டான். அங்க சிக்கலாயிருச்சு. யாரா வாங்க? யாரா நீ? ஐயா ஜன்னல திறந்தா காத்து வரும்னு திறந்தேன். கொப்பத்தா வெளிய திருடா. அட கன்றாவி. ஏண்டா அறிவே இல்லையா? யாருக்கும் தெரியாம கிளம்பிட்டாப்ல. எவனாலையும் தடுக்க முடியாதுல்ல. A few moments later. யாங் போலீஸ்கார் முன்வீல்ல காத்து அடிக்கிறீங்களா? பஞ்ச சொக்கா மொட்டை அடிக்க வந்திருக்காங்க. முடிய திருடுறதுக்கா? ஐயையோ. பெரிய மனுஷனுக்கு பொறுக்க முடியல. எப்படி நான் எடுத்துவீங்க? தம்பி அந்த 500 ரூபாய் நோட்ல ரெண்டு எடுத்துக்கறேன். நீ கொடுத்த 10 ரூபாய்க்கு இந்த 2 ரூபாயா சில்றேன். அட்லீஸ்ட் 250 ரூபாய் நோட்டு கொடுத்துருக்கலாம். அண்ணன் மறந்தாப்புல வந்தாரு. எதையோ மறந்த மாதிரி. முதல்ல கேமராவை கழட்டிடுவோம். மூஞ்சி தெரிஞ்சிரும்ல. எவ்வளவு நேரம் தெரியவே இல்ல. கை இல்லையா? மாஸ்க் மறந்து பொறுங்க சார் போய் போட்டு வந்துறேன். கைட்டம் இல்லையா? பிளான் கிளியரா தெரியல கரெக்டா இல்ல. ஆனா ஒண்ணு இலவசம். தக்காளி உள்ள பண்ணிக்க வச்சா அம்புட்டு இலவசம். ஐடியா இல்லாத பசங்க. பில்லு போட வந்தாரு. சார் அவ்வளவுதானே பில்லு போட்டலாமா? போடுங்க இதுக்கு என்ன விளக்கா வைக்கணும். உள்ள 15 எடுத்து வைக்கணும். இதுக்கு உங்க அப்பா நான் பில்லு போடுவேன். கையவரு நல்ல நேரம் பார்த்து கல்ல விட்டாரு. பூட்டி வச்சா தட்டி தரப்பான். ஐயா யூ ஆர் ஓனரா? போலீஸே வந்துட்டு கரெக்டா வரவும் அவர் எரிஞ்சிட்டு மாட்டிட்டாரு. வேற ஒண்ணும் இல்ல. கல்லா பெட்டி நடந்துக்கணும்னு நல்ல எண்ணத்தோட உருளு. அங்க பாரு. அடுத்தது 20 தேங்காய் உடைக்க போறோம். அகர்பத்தி வாங்கி அவன் என்ன பேண்டா ஊத்துறாங்க. அங்க கப்புலா கலவாட வந்ததுக்கு ரெடியா கப்பிள் திருடன். ஓ, பைக் திருடுறீங்களா? இல்ல அவ்வளோ காஸ்ட்லி பைக். பெட்ரோல் அடிச்சிட்டு வந்துரு. மாட்டினா இவன் மாட்டினான், அவன் போயிட்டான். ஓடிட்டான். இவன் மாட்டிட்டான். அவரு ஆண்ட்ராய்டு விரும்பி ஆப்பிள் ஏன்டா அதிக விலைக்கு விக்கிறீங்க? ஐயோ. ஒன்னு எடுக்கலாம் ஆஃபர்ல நினைச்சு ஜீன்ஸ் போட்டுருக்காங்க. மொத்தம் உழுதுச்சு. அள்ளிக்கோ டிவில ஆடு போட்டது நீங்க தானே. அதுக்குள்ள பேச்ச ஐயோ அப்பா. புடிங்க சாப்பிங்க. அண்ணன் 4K டிவியை தூக்கிட்டு போனார். 45,000 எப்படா திருடவே முடியாதுடா, இது எப்படா திருடுறீங்க? எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? கோடுகளா தெரியுங்க ஐயா. அங்க கார் கடியில கழட்டி இருந்தவர் காவல்துறை கண்ணில் பட்டாரு. எவன் பிளாது? ஐயா நான் தாங்க ஐயா. வண்டி உன்னோடதா? எல்லாம் நல்ல வண்டி தாங்க ஐயா. அப்பத்தாப்ப இது உன்னோடது இல்லையா? என்னோட வண்டி இல்லன்னு சொல்லல, இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்றேன். என்ன சொல்றீங்க? தக்காளி இந்த வண்டியில ஏறு, பேசிட்டே போலாம். திருட பார்த்திருக்காரா? ஐயையோ, உன்னை நிறுத்திட்டு போக முடியாது போலயே. ராத்திரியில ரவுடிசம் என்ன பண்ணுவாங்க. பண்றாரு? பெயிண்ட் ஏதோ ஊத்துறாரு. இங்க தெரியல. அவங்களோட பார்க்கும்போது இந்த கேமரால மாட்டிக்கிட்டாரு. மரியாதையா உள்ள இருக்கறதெல்லாம் எடுத்து வைக்கல. நீ கண்டுக்கவே இல்லையா? திருட வந்தா டைம் ஆச்சு. ஒரு நிமிஷம் வெயிட் இந்த பண்ணுங்க. வீடியோவோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். அப்பா, நம்ம பிடிச்சிருந்தா ஊர்லயே மறக்காம லைக் பண்ண தட்டி விடுங்க. இருக்கா? வீடியோ என்ன அங்க பிடிச்சிருந்தா கமெண்ட் மோசம் பாக்ஸ்ல போட்டு பயங்கரமா விடுங்க. இருக்குங்க. சொட்டையா சுத்திக்கிட்டு இருக்க எல்லாரும் ஒரு காலத்துல ஹேர் ஸ்டைலை வச்சு கெத்து காட்டினவங்க தான். வீடியோ விடாம பார்த்ததுக்கு விழுந்து வணங்கி நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். see you again. பயங்கரமா திருடுதுங்க, பயங்கரமா. இப்படிதான் இப்படிலாம். அந்த பொண்ணு மாட்டிக்கிச்சுல. ஆமா, அதுக்கு பைக் ஸ்டார்ட் பண்ணவே தெரியல. அது பதட்டத்துல ஆள் வந்தானே கிக்கரே அடிக்க முடியல, உள்ள கீழே மீச்சிக்கிட்டு. அவன் பைக்கை பிடிச்சிருந்தாவோ ஓடி இருக்கலாம் அப்படியே. ஆமா இல்ல, எனக்கு தெரிஞ்சு அவன் தப்பிக்கணும்னு அவன் ஓடிட்டான். அதான் மாட்டிக்குவானே அப்புறம்.
கல்லா பெட்டியில கைய வச்சவருக்கு கணினிய பத்தி தெரியல. கரடி கூட திங்காத கலெக்ஷனுக்கு வந்திருக்கேன். ஒரு கல்லா பெட்டியில என்ன கம்ப்யூட்டர் வச்சிருக்கோம். நீங்கள் ரோபோட் இல்லை என்று நிரூபிக்கவும். ரோபோட் எதுக்கு ராவடி பண்ணுது? இந்த 12,000 பிக்சரில் அது சொன்னதை ஓபன் பண்ணும் போல இருக்கு. ஏதோ இல்ல இது பாஸ்வேர்ட் போடணும் போல இருக்கு. எத்தனை வெடிக்கும்? புரியல. ஒரு மாஸ் படம் எடுக்க என்ன தேவை? பழைய படம் ரெஃபரன்ஸே போதும், புதுசா யோசிக்க வேணாம். பூமியின் கன அளவு என்ன? என்ன அளவு? நீங்க நைட்டிய சட்ட மாதிரி சைடுல கட்டிட்டீங்களா, மணியின் மாதிரி மேல கட்டிட்டீங்களா? அவங்க ஆண்டாய் போயிடும் bro. என்னையா கம்ப்யூட்டர் வளர்த்து வச்சிருக்கீங்க? அங்க திருவிழா மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா கன்னு தான் அங்க இந்த லைசன்ஸ் வாங்கிடுவாங்க, அலோவ் பண்ணுவாங்க. அதுவும் இல்லாம அங்க மத்தவங்களும் கன்னு வச்சிருப்பாங்க. எல்லாருமே கன் வச்சிருப்பாங்க. அதனால அதான் அங்க கொரியர்லாம் பாருங்க, கொரியர்லாம் வீட்டு வாசல்ல வச்சுட்டு போயிடுறாங்க. இங்கெல்லாம் நமக்கு எவ்வளவோ பரவாயில்ல. ஆமா, ஆமா. கொரியர் நம்மளுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி வந்திருக்கோம் நம்ம கையில கொடுத்துட்டு தான் நம்ம போறாங்க. கையில கொடுத்துட்டு அந்த OTP அங்க அப்படி கிடையாது, அந்த வீட்லயே வச்சுட்டு போயிடுவாங்க. நான் என்னோட வேலை முடிஞ்சுச்சு, உங்க கொரியர் நீங்க எடுக்கலன்னா அது உங்க தப்பு மாதிரி விட்டுட்டு போயிடுறாங்க. அவங்க இங்க வச்சாலும் திருடிட்டு போயிடுவாங்க. ஆமா, இங்கே இப்படி வச்சாங்கன்னா திருடிட்டு தான் போவாங்க. போயிடுவாங்க. இது அதான் அது சொல்றல, அந்த பார்சல்லாம் அவங்க அசால்ட்டா வைக்கிறாங்க, அதையும் திருடிட்டு ஒருத்தர் எங்கேயோ வேற ஒரு பக்கத்து வீட்டுக்காரர் பார்த்து அடிச்சு கூப்பிட்டு வர. ஐயோ, அது என்னது என்னமோ டைனோசர் மாதிரி வேஷம் ஆமா ஆமா ஆமா, போட்டவங்க. அதான் அது சும்மா அந்த மாதிரி விளையாட்டுத்தனமா வராங்கன்னு நினைச்சுப்பாங்களே, அப்படி நைஸா திருடலாம் வந்திருக்காங்க. அந்த குழந்தைங்கலாம் கூட ஆமா 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 ஆமா, நல்லா இருந்துச்சு. ஓகே, என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்